ஸ்டார்டட் டேக்கிங் பீட்டிங்ஸ் ஃப்ரம் டு மை செல்ஃப். நானே என்ன நான் தான் ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் தான் கதையை செலக்ட் பண்ணுறேன், ப்ரொடியூசர் நான் தான் செலக்ட் பண்ணுறேன். அப்போது எங்கே தப்பு நடக்குது நம்ம அங்கே ஸோ அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கதை நல்லா இருக்குது, பட் எக்ஸிக்யூஷன் சம்டைம்ஸ் தப்பாகுது. ஸோ வே யூ கோயிங் ராங். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என்னையே நான் எக்யூப் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுதான் ஒரு ஸ்டேஜில் எனக்கு தோணுச்சு. ஸோ யூ பி ரெடி ஃபார் வாட் எவர் யூ கோனு டூ. நீங்கள் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தங்க கூப்பிட்டாங்க இது பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு ரெடியாகு அப்படின்னும். ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எவ்ரிடே. ஐ வாஸ் டூயிங் சம்திங் ஆர் அதர் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி. ஆக்ஷனாக இருக்கட்டும். ஐ யூஸ் டு கோ டு ஆல் த கிளாஸஸ். நான் பிகினிங் ஐ வாஸ் இன் டு ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். பட் அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன், MMA பண்ணேன், பாக்ஸிங் பண்ணேன். தென் டான்ஸில் ஏதாவது புதுசாக பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒன்று விஷயம் எடுத்துக்கிட்டேன். தென் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணல. ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட். என்னென்னா மை மாம் வாஸ் அ பிக் சப்போர்ட் அட் தட் டைம்.